வெல்கம் டு கல்பு யுவி கிரியேட்டிவ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஷார்ப் எட்ஜஸ் எப்படி ஆரியில் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஷேப்பில் நீங்கள் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் போடும்போது உங்களுக்கு கார்னரில் எப்படி திருப்பி கொண்டு வரதுன்றது தெரிஞ்சிடும். இப்போ ரவுண்ட் ஷேப் போடும்போது ரவுண்ட் ஷேப் நெக் எப்படி போடுவோன்றது தெரியும். இது பெட்டல் ஷேப்பு. இதில் எப்படி இந்த கார்னர் எப்படி நம்ம திருப்பி ஷார்ப் எட்ஜ் எப்படி திருப்பி கொண்டு வரோன்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் 753 டயால்ஜி ஜரி எடுத்திருக்கேன். அப்புறம் த்ரெட் நீடில் அயன் நீடில் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி கார்னர் திருப்பி கொண்டு வரதுன்றதை பார்க்கலாம். நான் பேக் நாட் போட்டு ஆரம்பிக்கிறதுனால இந்த ஸ்கொயர் ஷேப்பில் கொஞ்சம் முன்னாடி தள்ளி ஆரம்பிக்கிறேன். ஆரம்பித்து இந்த கார்னரில் குத்தி கீழே நூல் சுற்றி வெளியே எடுத்துட்டோம். இப்போ நாட் விழுந்துடுச்சு, ஆகி வந்துடுச்சு. அடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு லூப்பை இழுத்துக்கிட்டு குத்தி வெளியே எடுக்கணும். நீடில் குத்துறோம், அதாவது டிசைனை ஃபேஸ் பண்ணி தான் நீடில் இருக்கணும். கொஞ்சம் தூரத்துக்கு லூப்பை இழுத்துக்கிட்டேன். இப்போ அந்த கோட்டு மேலே நான் இப்போ நீடில் குத்துறேன். கீழே நூல் சுற்றிட்டேன். மீட் பண்ணுற இடத்துக்கு வரும்போது நம்ம ரொட்டேட் பண்ணி வெளியே எடுக்கணும். குத்தணும், கீழே சுற்றணும், இங்கே வரும்போது ரொட்டேட் பண்ணி வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி எப்படி அந்த கார்னர் திருப்புறதுன்றதை நம்ம பார்க்கலாம். பர்ஃபெக்டாக எப்படி திருப்புறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த இடம் வரும்போதே, இந்த கார்னருக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி வரும்போதே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த செயின் இருக்குது இல்லையா, செயின் ரொம்ப குட்டியாக போடணும். ரொம்ப பெருசாக இல்லாமல் குட்டியாக போடணும். உங்களால் எவ்வளோ குட்டியாக போட முடியுமோ அவ்வளோ குட்டியாக போடணும். இப்போ போட்டேன். இப்போ இந்த இடத்துக்கு ஒரு செயின் குட்டியாக போட்டாச்சு. நீங்கள் குட்டியாக போட்டால் தான் உங்களுக்கு கார்னர் திருப்பும் போது அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். அடுத்தது இந்த பக்கம் திருப்பி கொண்டு போகிற செயினும் குட்டியாக தான் போடணும். அப்போ தான் உங்களுக்கு சேஃப் மாறாமல். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். அந்த இடத்துக்கு மட்டும் செயின் ரொம்ப குட்டியாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ நீடில் டிசைனுக்கு ஃபேஸ் பண்ணி இருக்கணும். இப்போ இந்த சைடு நம்ம ஆரம்பித்தோன்னா நீடிலோட அந்த ஹெட் இந்த டிசைனை பார்த்த மாதிரி இந்த லைனை ஃபேஸ் பண்ணியே இருந்துச்சு. இப்போ இந்த பக்கம் திரும்பும்போது நீடில் பாருங்கள், இந்த டிசைனை ஃபேஸ் பண்ணி இப்படி தான் இருக்கும். இங்கே வரும்போதே என்ன பண்ணணும், ரொம்ப குட்டி குட்டி செயினாக போட ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கார்னரோட ஷேப் கரெக்டாக திரும்பி கிடைக்கும். லாஸ்ட் வந்துட்டோம். அடுத்தது இந்த திருப்பும்போது இங்கேயும் குட்டியாகவே போட்டு எடுக்கணும். இப்போ கார்னர் திருப்பியாச்சு. இப்போ இந்த சைடு வரும்போதும் பாருங்கள், நீடில் இந்த லைனை ஃபேஸ் பண்ணியே இருக்குது. அதனோட ஹெட்டு இந்த லைனை ஃபேஸ் பண்ண மாதிரியே இருக்குது. இப்போ இந்த இடம் வந்ததையுமே ரொம்ப குட்டியாக செயின் போடணும்.
இங்கேயும் குட்டியாக போடணும். இப்போ இந்த கார்னர் முடிக்கும்போது பாருங்கள், நம்ம இந்த பேக் நாட் போட்டு ஆரம்பித்தோம் இல்லையா, இந்த இடத்துல இந்த செயினுக்குள்ளேயே குத்தி கீழேருந்து லூப்பை வெளியே எடுத்து வெளியே இழுத்தீங்கன்னா இந்த லூப் சின்னதாகும். இந்த சின்ன லூப்பை இதனோட வழியாக நீங்கள் விட்டு இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் விழுந்துடும். இப்போ பர்ஃபெக்டாக இந்த ஸ்கொயர் ஷேப் நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து ரவுண்ட் ஷேப் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். ரவுண்ட் ஷேப்புக்கு நான் வந்து த்ரெட்டை கீழேருந்து இங்கே கட் பண்ணல, கட் பண்ணாமல் அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் பேக் நாட் அதுக்கு தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் இங்கே குத்தி இப்போ எடுத்துட்டேன். இப்போ பேக் நாட் போட்டிங்கன்னா நீங்கள் கொண்டு வந்த அந்த நூல் வந்து உங்களுக்கு கீழே கட்டே ஆனாலும் இந்த நாட் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஜரியை வந்து இழுத்துட்டு வராது. இப்போ ரவுண்ட் ஷேப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரவுண்ட் ஷேப் போடுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் அந்த லைன் மேலேயே கொண்டு போனீங்கன்னா போதும். இப்போ இந்த எண்ணெய் முடிக்கிறத பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில். இந்த நாட் போட்டோம் இல்லையா, அந்த நாட்டுக்குள்ளே நீடில் விட்டு வெளியே இழுத்திங்கன்னா இந்த லூப் பெருசாக வந்துடுச்சு, அது உள்ளே போயிடுச்சு. இப்போ இந்த சின்ன லூப்பை இந்த பெரிய லூப் வழியாக இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு நாட் விழுந்துருச்சு. அடுத்த சேஃப் பார்க்கலாம். அடுத்து பெட்டல் சேஃபு. நான் இந்த இடத்துக்கு கார்னர் திருப்பும்போது நான் எப்படி இந்த ஷார்ப் எட்ஜ் கொண்டு வரேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லா சேஃபுமே போட்டு பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த சேஃப்லாம் வரைஞ்சி போட்டு பார்க்குறது. இப்போ நான் வரைஞ்சிருக்கேன் இந்த 3 ஷேப் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஃப்ளவர், ஏதாவது வேறு ஏதாவது டிசைன் அந்த மாதிரி போட்டும் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இடையில நீங்கள் நூல் விட்டுட்டாலும் பிரச்சனை இல்லை, அந்த லூப்பில் நீங்கள் மறுக்கா குத்தி எடுத்து போட்டுக்கலாம். இதே மாதிரி ஷார்ப் எட்ஜ் வரும்போது கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டு இப்போ இந்த இடத்துக்கே முடியுது அந்த டிசைனு. ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு செயின் மேலே போடுறோம். போட்டு நீங்கள் இப்படி இழுக்கும்போது அந்த இடத்துக்கு உங்களுக்கு தெரியுதா ஷார்ப்பாக கிடைக்கும். இப்படி தான் இந்த பெட்டலோட சேஃபை வந்து நீங்கள் ஷார்ப்னஸ் கொண்டு வரணும். இப்போ நம்ம எல்லா சேஃபுமே போட்டு முடிச்சாச்சு. இது பெட்டலு, ரவுண்டு, ஸ்கொயரு. இதே மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆரி வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். செயின் ஸ்டிச் வந்து நல்லா உங்களுக்கு வரும், போட வரும்.